தாலிய கட்டு. மாமா, தாலிய கட்டுன்னு சொல்றல, அங்கேயே பாக்குற. தாலிய கட்டு மாமா, தாலிய கட்டுங்க. பார்த்தி, தாலிய கட்டு. மாமா, தாலிய கட்டு மாமா. விடு. பார்த்தி, என்ன பண்ற பார்த்தி? பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு போ. சொன்னா கேளு. பார்த்தி, பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம மணமேடை விட்டு போக கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்கேன். காவியா, பார்த்தி, சம்மதம் பார்த்தி. எனக்கு உங்க கூட வாழ சம்மதம் பார்த்தி. என்ன ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க பார்த்தி, என்ன ஏத்துப்பீங்களா? ஆயுசுக்கும் நம்மளோட மட்டும்தான் வாழணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் பிரிய மாட்டேன் பார்த்தி. என்னை ஏத்துப்பீங்களா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் பிரிய மாட்டேன் பார்த்தி.
விடுங்கறல்ல. காவியா, நீ தொட்டு தாலி கட்ட வேண்டிய பொண்ணு அங்க இருக்கா. அவளை விட்டுட்டு இங்க வந்து இவ கைய புடிச்சுக்கிட்டு இருக்க. வா, என் கூட வா. விடுங்க. என்ன பார்த்தி, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? இங்க பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள என் பொண்ணு கழுத்துல வந்து தாலி கட்டு. அருணாச்சலம், நீ ஏன் அமைதியா இருக்க? பார்த்திய ரம்யா கழுத்துல தாலி கட்ட சொல்லு. பார்த்தி, கல்யாண கோலத்துல ரம்யா காத்துட்டு இருக்கா. அவ கழுத்துல தாலி கட்டாம இப்படி வந்து நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கோர்ட்டு தான் காவ்யாக்கு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? வா, வந்து ரம்யா கழுத்துல தாலி கட்டு. என்ன என்ன எல்லாரும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு மணமேடையில நின்னுகிட்டு இருக்கா. இவன் தாலி கட்டாம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா. யாருமே இங்க இத கேட்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க தானே, இந்த நியாயத்தை கேளுங்க. ஏம்பா, என்னப்பா இதெல்லாம்? உங்க 2 பேருக்கும் விவாகரத்தாயி 2 பேருக்குள்ள ஒன்னும் இல்லைன்னு ஆகி போச்சுல்ல. இன்னும் இப்படி பண்ணா எப்படி? முதல்ல மணவரைக்கு போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏம்பா, உன் சமூகத்தோட தானே ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப பாதியிலே கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ பாட்டுக்கு இந்த பொண்ணு கைய பிடிக்கிற. பார்த்தி, நான் நினைச்ச மாதிரி உனக்கும் ரம்யாவுக்கும் இதே முகூர்த்தத்துல இதே மேடையில கல்யாணம் நடக்கணும். அப்படி நடக்கலன்னு வெச்சுக்கோ, இங்க நடக்க கூடாததெல்லாம் நடக்கும் பார்த்தி. அத நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்னால ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சுட்டு புரிஞ்சுக்கங்க. அப்படி சொல்றதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வாழ்ந்தா காவிய கூட தான் வாழ்வேன். காவியா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அருணாச்சலம், பாத்தி அவன் என்னென்னலாம் பேசுறான்னு. ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு கழுத்துல அவனை தாலி கட்ட சொல்லு. அருணாச்சலம் சொல்லு. நீ நீ கேக்குறியா இல்லையா? கேளு கேளு அருணாச்சலம். இத்தனை நாளும் பார்த்தி மனசுல காவியாவும் காவியா மனசுல பார்த்தியும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்போ பார்த்தி மனசுல காவியா இன்னும் இருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதை நான் உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தியும் காவியாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுதான் நியாயம். அதுதான் தர்மம். இனிமே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழக்கூடாது. அதை நானே ஆதரிக்க மாட்டேன். நிச்சயமா என்னால் அதை செய்ய முடியாது. ஐயா, ஊர்க்காரங்களே, சபைய கூட்டி அத்தனை பேரையும் இங்க வர வச்சு இப்ப இந்த கல்யாணம் நடக்கலன்னா அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது எனக்கு புரியுது. அதே சமயத்துல
என் மகனோட விருப்பத்தை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. இருந்தாலும் எங்க அக்காவுக்கு இது எவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்திருக்குங்கிறதும் எனக்கு புரியுதுங்கய்யா. அதுக்காக உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க எல்லார்கிட்டையும் எங்க அக்கா கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேங்க. டேய், ஒப்பனும் புள்ளையும் சேர்ந்து டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு எல்லாம்? என்னண்ணே இது? ஊரை கூட்டி கல்யாணம் நடக்கிற நேரத்துல இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு எப்படி பார்த்திபன் வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி அக்காக்கு ரம்யா வாழ்க்கை முக்கியம். சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரையும் தூக்கி வளர்த்தது அக்கா தான். உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைங்களுக்கும் வாழ்க்கை கொடுத்தது அக்கா தான். அந்த அக்காவுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படினே மனசு வந்தது? ஒழுங்கா பார்த்திக்கு புத்திமதி சொல்லி ரம்யா கழுத்துல தாலி கட்ட சொல்லு. இல்ல மஞ்சு, என்னால அப்படி சொல்ல முடியாதுமா. என்னால அந்த பாவத்தை செய்ய முடியாது. பார்த்திக்கு எது விருப்பமோ அதுக்கு தான் என்னோட ஆதரவு. பார்த்தியும் காவ்யாவும் சேர்ந்து வாழணும். என்னோட விருப்பமோ அதுதான். என்னங்க அவங்க பாட்டுக்கு என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. யாராவது இருக்கீங்களா? டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ஆண்டி வர்றேன், நாங்க இன்னும் காணோம். என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. என்ன அப்படியே எல்லாரும் நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஏங்க, மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? உங்க வீட்டுல பொண்ணு இல்ல? யாராவது இதுக்கு நியாயம் கேளுங்க. வாங்க, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க தானே, வந்து கேளுங்க. ஏன்பா அருணாசலம், நீ பெரிய மனுஷன் தானே? உன்னை நம்பி ஊரை கூட்டி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இப்படியா பண்ணுவ நீ? உன் பையனுக்கு தான் புத்தி கட்டு போச்சு, உனக்கு அறிவு எங்கேயா போச்சு? முதல்ல உன் பையனை கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம இங்க இருந்து யாரும் போக முடியாது. அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். கல்யாண மேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னா அந்த பொண்ணால தாங்கிக்க முடியுமா? பாவங்க, நாளைக்கு அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்குச்சுன்னா அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? நான் மாதர் சங்க தலைவி. நீங்க மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா அந்த பொண்ணை ஏமாத்துனதா சொல்லி உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவேன். நிறுத்துங்க. என்ன எல்லாரும் ஆளாளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நடத்துறதை விட விரும்பினவங்களை சேர்த்து வைக்கிறது தான் சட்டப்படி நியாயம். பார்த்திக்கு யாரோட வாழ விருப்பமோ அவளோடைய அவர் சேர்ந்து வாழட்டும். ஈரமான ரோஜாவில் சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவில் சீசன் 2 தொடர்கிறது. நம்ம யாரும் அவரை வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அப்படி பண்ணி வச்சீங்கன்னா அதுவும் சட்டப்படி குற்றம்தான். பார்த்தி, நீங்க காவியாவை கூட்டிட்டு இங்க இருந்து போங்க. நீ சொல்லிட்டா பார்த்தி காவியாவை கூட்டிட்டு போயிடுவானா?
அவன் இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சான்னு வச்சுக்கோ, அவன் மேல 1000 அடி விழும். என்ன மிரட்டுறீங்களா? 1000 அடி? உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். பார்த்தி, காவியா கூட்டிட்டு போ. இவங்க என்ன பண்றாங்க நானும் பாக்குறேன். கூட்டிட்டு போ பார்த்தி. அட கூட்டிட்டு போடா. பார்த்தி, ஈரமான ரோஜாவும் சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவும் சீசன் 2 தொடர்கிறது. காவ்யா, காவ்யா எழுந்திரு காவ்யா. காவ்யா, என்ன ஆச்சு? தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்து வா. காவ்யா, காவ்யா. காவ்யா எழுந்திரு. காவ்யா காவ்யா காவ்யா, காவ்யா ஜீவா சீக்கிரம் வா. ஜீவா, காவ்யா இங்க பாருமா. காவியா, காவ்யா. இந்தாங்க தண்ணி குடிங்க. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? பார்த்திய கூட்டிட்டு போய் மேடையில உட்கார வைங்க முதல்ல. ஏம்பா மேடையில கல்யாண பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா, நீ இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க. எந்திரிச்சு வாப்பா. கதவு தரங்க. ஆண்டி, யாராவது இருக்கீங்களா? ஆண்டியோட சத்தம் கேக்குது. கதவு தரங்க. ஆண்டி, ஆண்டி பயப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆண்டி பயப்படாதீங்க, பூட்டை உடைக்கிறேன்.